கைஸ் எனக்கு டே 81 கம்ப்ளீட். எனக்கு ஒரு டாஸ்க் சென்ட் பண்ணேன், செல்ஃப் டெவலப்மெண்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு பேஜ் தான் படிச்சிருப்பேன். பெருசாக நீங்கள் டாஸ்க்கு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கு முடிக்கணும் எல்லா டாஸ்க்குமே. ஸோ இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கும் நான் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் கிட்ட பாலிடிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு இந்திக்கார சுராஜ் பாய் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நம்ம ஊருக்கு வந்தவரை வந்து பார்த்திங்கன்னா அடித்து அந்த பிள்ளைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து துரத்தி அந்த வீடியோ ஆக்சுவலி நான் பார்த்தேன். ரொம்பவே மோசமாக இருந்தது. அவரை அடித்து, அதாவது கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடித்து அவர் காயப்படுத்தி அவரை அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து நான் ஊருக்கே விட்டால் போகிறேன்னு சொல்லிட்டு போன ஆள் அவர். ஸோ அந்தளவுக்கு அவரை மன வருத்தத்தை நம்ம தமிழ் மக்கள் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இந்த டேக்லைன் வந்து பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப மாசாக சுற்றிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க சொசைட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அதனால் ஒரு பாலிடிக்ஸை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஐடியாவை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருக்காங்க. நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். யங்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாகணும். அப்போ தான் வந்து ஆக்ஷன்ஸ் வேகமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆக்ஷன்ஸே எடுக்கிறது இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரும் நம்ம நாடும் வளரும். நீங்கள் துபாய் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நாடு இருக்கும்போது நம்ம நாடையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும்னா நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கி ஆகணும். மேபி ஒரு உண்மையாக அதுக்கு பேஷன் இருக்குன்னா தைரியமாக போங்க. நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஒரு சொசைட்டியாக கொண்டு வரணும். அண்ட் இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்தாரை வாழ வைக்கும் தான் நான் தமிழ்நாடு. ஸோ எல்லோரையும் வாழ வைங்க. இந்திக்காரன் இந்த பாதுகாப்புலாம் பார்க்காம எல்லாருமே நம்ம மக்கள் தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்டர்பிரைனர்ஸில் ஃபாலோ பண்ணிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் கைஸ்.